வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் பைனரி மல்டிப்ளிகேஷன் பேஸ்டு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, அதாவது அந்த ப்ராப்ளமில் நீங்கள் அந்த 4 1 உங்களுக்கு ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும், அதாவது பைனரி அடிஷனில் 4 1 உங்களுக்கு ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும். அதுக்கப்புறம் இந்த சம்மே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்தா தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதான் உங்களுக்கு கொஸ்டின், அதாவது 1001111 அது நம்ம 11101 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுறது பார்ப்போம். அதாவது 1 இன்ட்டு அந்த நம்பர் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் வரும். 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அதுக்கப்புறம் 1 இன்ட்டு அந்த நம்பர் 1 தான், எல்லாமே அதேமாரி தான் வரும். அதுக்கப்புறம் திருப்பி 1 திருப்பி 1, அது எல்லாமே அதேமாரி எழுதிருங்க 3 வாட்டி. ஏன்னா எல்லாமே இன்டென்டேஷன் கரெக்டாக ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு இன்டென்டேஷன் கரெக்டாக விட்டு எழுதுங்க. இப்போ இந்த இன்டென்டேஷன் என்னென்னா, உங்களுக்கு இந்த கேப்பை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இதை ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணும்போது அங்கே இந்த சைடு ஒரே ஒரு 1 தான் இருக்குது, அதனால் அப்படியே 1 போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த 1 இங்கேயும் 1 தான் இருக்குது, அப்படியே 1 போட்டுருங்க. இப்போ 1 + 1 10, அதனால் 0. அதுக்கப்புறம் கேரி 1. இப்போ 3 1 இருக்குது 11, அதனால் 1 கேரி ஓவர் 1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 1 இருக்குது. 4 1 இருந்தால் என்ன பண்ணணும்னா, இப்போ இதில் பாருங்கள், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 1 இருந்ததுன்னா உங்களுக்கு 0 கேரி 1. அப்புறம் 3 1 இருந்தால் உங்களுக்கு 1 கேரி 1. இப்போ 4 1 இருந்தால் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 1 ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 கேரி 1 இருக்கும். மீதி இன்னும் 2 1 இருக்குல்ல, அது என்ன ஆகும்னா, திருப்பியும் அந்த 2 1 ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்மு 0 தான். 0 + 0 0 தான், அதனால் அப்படியே ஒரே ஒரு 0 போட்டிருக்கேன். அந்த மீதி அந்த 1 இருக்குல்ல, அந்த கேரி உங்களுக்கு இந்த கேரியோட சேர்ந்து ப்ளஸ் ஆகும்போது இது 10 ஆகும். 10 ஆச்சுன்னா உங்களுக்கு இது கேரி, இந்த ஃபஸ்ட்டு கேரி 0 ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு அடுத்த ஒரு இதில் தானே கேரி போடுவீங்க, அந்த கேரி 0வாக இருக்கும். அதுக்கு அடுத்த கேரி தான் உங்களுக்கு 1ஆக இருக்கும். அதான் நீங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் அது பக்கத்தில் இருக்கிற கேரிக்கு நான் 1 போடல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேரி தான் உங்களுக்கு 1 போட்டிருக்கேன். அதில் 2 1 வந்திருக்கு. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் 3 1 இருக்குல்ல, அந்த 3 1 ப்ளஸ் பண்ணால் 11 வருது. அந்த 11 அந்த 1 போட்டு அதுக்கு உண்டான கேரியும், அதுக்கப்புறம் அந்த 4 1க்கு உண்டான கேரியும் சேர்ந்து அதில் 2 1 இருக்குது. அந்த இதுலேயும் இப்போ 2 1 கேரி, அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு 1 இருக்கிறனால 3 1, இதுலேயும் 11 ஆகும். இந்த 11 கீழே 1 போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு கேரி போடுங்க. இப்போ 2 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 0, அதுக்கப்புறம் கேரி 1, திருப்பி 10 0 கேரி 1, திருப்பி 10 0 கேரி 1. இதில் கேரி 1க்கு வெறும் 1 மட்டும் தான் இருக்குது, அப்படியே போட்டுப்பீங்க. இப்போ இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். அதாவது 10000110101. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த ப்ராப்ளமுக்கு. இந்த ப்ராப்ளம் எதில் கேட்டிருக்காங்கன்னா, கேட் 2006 கேட்டுருந்துருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளமு. இது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, அந்தமாதிரி உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாம்ஸ், அந்தமாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இந்தமாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க. இப்போது இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு எதை பற்றி டாபிக் பற்றி பேசினாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.